Hi guys, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா கார்ட்போர்டை வச்சு சூப்பரான எர்த்குயிக் அலாரம் தான் செய்ய போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ் ஃபஸ்ட்டு அலாரம் செய்ய தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துடலாம். இந்த மாதிரி 3 பீஸ் கார்ட்போர்ட் அட்டை, அப்புறம் பஸர், அப்புறம் சுவிட்சு, HW பேட்ரி, அப்புறம் இந்த மாதிரி வயர், அப்புறம் ஒரு சேஃப்டி பின், அப்புறம் சின்ன நட்டு போல்டு. ஸோ இதை வச்சு தான் செய்ய போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த பெரிய கார்ட்போர்ட் அட்டையை வச்சுட்டு இந்த மாதிரி சின்ன கார்ட்போர்ட் அட்டையை எடுத்துக்கிறேன். அட்டையை எடுத்துகிட்டு இது இந்த மாதிரி மேலே ஒட்டிக்க போகிறேன். ஸோ இந்த இடத்துல சென்டராக வச்சு ஒட்டிக்கிறேன். ஸோ பாருங்கள் ஒட்டிட்டேன். அப்புறம் இந்த சின்ன பீஸ் எடுத்து இந்த இடத்துல இந்த மாதிரி வச்சு ஒட்டிக்கிறேன். ஸோ பாருங்கள் ஒட்டிட்டேன். ஸோ இதை ஒட்டி முடித்ததுக்கப்புறம் சேஃப்டி பின் எடுத்துக்கிறேன். சேஃப்டி பின் எடுத்து இந்த இடத்துல இந்த மாதிரி வச்சு ஒட்டிக்கிறேன். ஸோ பாருங்கள் ஒட்டிட்டேன். இப்போ இதை ஒட்டி முடித்ததுக்கப்புறம் இந்த HW பேட்டரியை இந்த இடத்துல இந்த மாதிரி வச்சு ஒட்டிக்கிறேன். பேட்டரி ஒட்டிட்டேன். இப்போ சுவிட்சையை இந்த இடத்துல வச்சு ஒட்டிக்கிறேன். பாருங்கள் சுவிட்சை ஒட்டிட்டேன். இப்போ இந்த பஸரை இந்த இடத்துல வச்சு ஒட்டிக்கிறேன். பாருங்கள் ஒட்டிட்டேன். இப்போ இதெல்லாம் ஒட்டி முடித்ததுக்கப்புறம் இந்த காப்பர் ஒயரை உரிய வச்சுருக்கேன். ஸோ இதை எடுத்துக்கிறேன். இதுலேருந்து ஒரு சின்ன சிங்கிள் பீஸ் ஒயரை மட்டும் தனியாக எடுத்துக்கிறேன். இந்த சிங்கிள் பீஸை மட்டும் தனியாக எடுத்துக்கிறேன். இதை எடுத்துகிட்டு ஸோ இந்த சின்ன சிங்கிள் பீஸ் ஒயரை இந்த நெட்டில் போட்டு ஜாயின் பண்ணிக்கிறேன். பாருங்கள் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ இந்த ஜாயின் பண்ண இந்த ஒயரை இந்த சேஃப்டி பின்னில் இருக்க ஓட்டை வழியாக உள்ள விட்டு எடுத்துக்கிறேன். ஸோ பாருங்கள் விட்டுட்டேன். ஸோ இப்போ இதை எப்படியே வச்சு ஒட்டிக்கிறேன். ஸோ அந்த ஒயரை ஒட்டிட்டேன். ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் பேட்டரியிலேருந்து வர ரெட் ஒயரை இந்த சின்ன ஒயரோட ஜாயின் பண்ணிக்கிறேன். ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ இதை ஒட்டிக்கிறேன். ரெட் ஒயரை ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ இந்த பஸர்லேருந்து வர ரெட் ஒயரை இந்த சேஃப்டி பின்னில் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஸோ ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ இதையும் ஒட்டிக்கிறேன். ஸோ அவ்வளோதான். இந்த ரெட் ஒயரை ஒட்டிட்டேன். இப்போ பேட்டரியிலேருந்து வர பிளாக் ஒயரையும் பஸர்லேருந்து வர பிளாக் ஒயரையும் இந்த சுவிட்சில் வச்சு ஜாயின் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான். பிளாக் ஒயரை சுவிட்சோடு ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ அவ்வளோதான். நம்மளோட எர்த்குயிக் அலாரம் ரெடி ஆயிடுச்சு. ஸோ வாங்க இதை டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ பாருங்கள் சூப்பராக ஒர்க் ஆகுது. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இது ஸ்டேபிளாக வைக்கும் போது இந்த போல்டு ஆடாது. ஸோ இதுவும் ஸ்டேபிளாக தான் இருக்கும். ஸோ அப்போ நமக்கு எந்த சவுண்டும் வராது. இதே நிலநடுக்கம் வரும்போது கண்டிப்பாக இது ஆடும். ஸோ அதனால் இந்த நெட்டு சேக் ஆகும். ஸோ இந்த நெட்டில் இருக்க வயர் இந்த சேஃப்டி பின்னில் டச் ஆகும். ஸோ அதனால் நமக்கு சவுண்டு வரும். ஸோ இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள்.